ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஒரு சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் டை. ஸோ இது வந்து ஹேர் டை வந்து பவுடராகவும் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு லைவாக வந்து டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து க்ரே ஹேர், ஒயிட் ஹேர், அப்புறம் வந்து பிளாக்காக இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாக இல்லாமலும் இருக்கும். ஸோ இந்த லிக்விட் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கும், கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த பதம் இதுவே ஓகே. இது கூட நீங்கள் வந்து தண்ணியோ வேறு ஏதாவது பவுடரோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, இதுவே போதுமானது, சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் கரெக்டான பதம். ஸோ இதை வந்து இந்த கலரும் பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா பிளாக் கலராக இருக்குது பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கணும். நீங்கள் ஹென்னா பவுடரை மிக்ஸ் பண்ணாலும் இந்த கலர் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து உங்களோட ஹேர்லேயே வந்து அப்ளை பண்ணணும். க்ரீன் கலரில் இருக்குன்னா உங்களுக்கு இன்னும் கலர் வந்து அந்த டிகாஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த இது வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ வந்து ஒருத்தவங்களோட சீசனை பொறுத்தும் யூஸ் பண்ணியிருக்கிற வாட்டரை பொறுத்தும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு கலர் இன்னும் அந்த இப்போ பார்க்குறீங்களா இந்த கலர் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலர் வந்த பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த ஹேர் டை பேஸ்ட்டையே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஹேரில் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான், ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி விட்டேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ½ அன் ஹவருக்கு மேலே வரைக்குமே தாராளமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ½ அன் ஹவர் இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் அதாவது இது நல்லா காயணும்னு சொல்லுவாங்க, ட்ரை ஆன பிறகு வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ½ அன் ஹவர் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு உள்ளாடி வந்து வாஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட ஹேர் டை வந்து நீங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும், அதே மாதிரி ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ண ஃபீலுமே இருக்குது. நீங்கள் தனியாக வந்து ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். கலர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்னோடய கைகளில் அந்த கலர் வந்து நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாகவே நான் உடனே அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ண பிறகுமே என்னோடய கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணாலுமே உங்களுக்கு கலர் ஹேர் டை வந்து பிடிக்காது. ஸோ நாங்கள் இப்போ வந்து ½ அன் ஹவரில் வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ண பிறகு ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒரு லைட் ப்ரௌன் இல்லைன்னா வந்து அந்த டார்க் ப்ரௌன், ஒருத்தவங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை பொறுத்து லைட் ஆரஞ்ச் அந்த கலரில் வரும். இப்போ பாருங்கள் அந்த ஃபுல் ஒயிட் கலர் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கிடச்சிருந்தது. மற்ற முடிகள் எல்லாமே வந்து கலர் நல்லாவே கொடுத்துருந்தது, பிளாக் கலராக நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. மில்க் அண்ட் இது கோகோனட் மில்க் ஷாம்பு தான் வந்து வச்சு வாஷ் பண்ணியிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு. ஸோ ஹேரும் நல்லா சாஃப்டாக இருந்தது, அதே மாதிரி நல்லாவே அந்த கலர் எல்லாமே நல்லாவே சேஞ்ச் ஆகிருந்தது. நீங்களே லைவாக இப்போ பாருங்கள், இந்த கலர் தான் ஃபஸ்ட் டைம் இருக்கும். இது வச்சுட்டு நீங்கள் வந்து கலரே வரல அந்த மாதிரி சொல்லாதீங்க, பிகாஸ் இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு கலர் கொடுக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் நல்லாவே வந்துடும். ப்ராடக்ட் நீட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.